ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி கதம்பம். நாம் இன்றைக்கி காலிஃப்ளவர் மசால் தோசை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக காலிஃப்ளவரில் பொரியல் இந்த மாதிரி தான் பண்ணுவோம், இல்லை கோபி பராத்தா பண்ணலாம். இந்த மாதிரி தோசை பண்ணாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். காலிஃப்ளவர் சாப்பிடாதவங்க கூட இதை நல்லா சாப்பிடுவாங்க. இதுக்கு நான் சின்னதாக ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை நல்லா இலையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்து அதை வார்ம் வாட்டரில் கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு ஒரு 15 நிமிடங்கள் வச்சுருங்க. இப்போது ஒரு இன்ச் அளவு இஞ்சி மட்டும் எடுத்திருக்கேன், பூண்டு எடுத்துக்கல. இஞ்சியை நல்லா இந்த மாதிரி மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம் ஃபைனாக. இஞ்சி அரைச்சதுக்கப்புறம் அது கூடயே நான் இன்றைக்கி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி மட்டும் கூட போதும். அதையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவரை 2லேருந்து 3 முறை கழுவி வச்சுக்கலாம், ஏன்னா அதில் புழுக்கள்லாம் இருந்ததுன்னா வந்துடும். ஸோ இந்த மாதிரி தண்ணி நல்லா வடிச்சிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் ஓட விட்டுறாதீங்க, ஜஸ்ட் ஒரு 2-3 திருப்புலேயே நல்லா பொடியாயிரும். கடாய் காய வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் சீரகம், 1 கப் அளவு வெங்காயம் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். நிறைய மசால் தோசை பண்ணுறீங்க, காலிஃப்ளவர் கம்மியாக இருக்குன்னா வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி தக்காளி விழுதை அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். அதாவது உங்களுக்கு பச்சை வாடையும் போயிடணும், இந்த தண்ணி இருக்கிற அந்த கன்சிஸ்டன்சியும் போய் நல்லா ட்ரை ஆயிரும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் சிம்மில் வச்சே பண்ணுங்கள். தண்ணி இருந்ததுன்னா தோசையில் ஊற்றும்போது அந்த தோசை அதை இழுத்து தோசை பிஞ்சிரும், வராது. ஸோ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ தேவைக்கேற்ப காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள், மல்லித்தூள். இப்போ மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன்னா மல்லித்தூள் 1.5 டீஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா வேண்டானா நீங்கள் விட்டுறலாம், அது ஆப்ஷனல் தான். இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு இதுக்கும் சேர்த்துக்கணும். காலிஃப்ளவர் நம்ம சேர்க்குறோம் இல்லையா, அதுக்கும் தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பட் தோசையிலையும் உப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் துருவலை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் துருவல் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம், ஏன்னா நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வரணும் அப்படிங்கிறதுனால. காலிஃப்ளவர் வேகணும் இல்லையா, அதுக்காக. இப்போ மூடி போட்டுட்டு சிம்லேயே வச்சு வேக விட்டுருங்க. இது ஒரு 10லேருந்து 15 நிமிடங்கள் ஆகும் நல்லா வேகிறதுக்கு. ஆனால் சீக்கிரம் வெந்துடும், காலிஃப்ளவர் துருவி போட்டிருக்கோங்கிறதுனால வெந்துடும். இப்போ நல்லா வெந்துருச்சு, பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. வெந்ததுக்கப்புறமா தண்ணி அதிகமாக இருந்தது அப்படின்னா நல்லா ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி சிம்லேயே வச்சு விட்டுட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆயிரும். ட்ரை ஆகணும் மசாலா, ரொம்ப தண்ணி மாதிரி கண்டிப்பாக இருக்கவே கூடாது. இப்போ நல்லா ட்ரை ஆகிட்டுருக்கு. ட்ரை ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. இது நீங்கள் முன்னாடியே கூட செஞ்சு வச்சுக்கலாம், உடனேயும் தோசை பண்ணும்போது தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. இது அப்படியே கூட தொட்டு கூட சாப்பிட்லாம். நீங்கள் தோசைக்கு சப்பாத்திக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி மசால் தோசை அப்படிங்கிறதுனால முதல்ல இட்லி மாவு இல்லை தோசை மாவு எடுத்து தின்னாக ஒரு தோசை ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு சுற்றி எண்ணெய் விட்டுக்குங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறமா நம்ம தோசை திருப்பியை வச்சு இந்த தோசையை நல்லா அப்படி தேய்ச்சி விட்டோம்னா நமக்கு ரோஸ்ட் மாதிரி தோசை கிடைக்கும். திருப்பி போட வேண்டியது இருக்காது தோசையை. இல்லை திருப்பி தான் போட தெரியும் அப்படின்னா திருப்பி போட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த கிரேவியை நம்ம உள்ளே வச்சுக்கலாம், மசாலா உள்ளே வச்சுக்கலாம். ஸோ இப்போ தோசை பாருங்கள் கல்லேருந்து வர ஆரம்பிக்குது. இந்த டைமில் உங்களுக்கு தேவையான அளவு மசால் உள்ளே வச்சுக்கணும். நம்ம எப்படி மசால் தோசையெல்லாம் பண்ணுவோம், உருளைக்கிழங்கு மசால் தோசை, அதே மாதிரி இந்த மசாலையும் உள்ளே வச்சுட்டு தோசையை நல்லா திருப்பி மடித்து விட்டுட்டு ஒரு அமுத்தி விட்டுருங்க. அப்போ தோசை பிரிஞ்சு வராது. ஸோ சூப்பராக ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே உங்களுக்கு காலிஃப்ளவர் கோபி மசால் தோசை ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் சாப்பிடாதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க, ஏன்னா நிறைய பேர் காலிஃப்ளவர் பிடிக்காது. ஆனால் இந்த தோசையாக கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது மெனி இன் ஒன் மசாலான்னு சொல்லலாம். நீங்கள் இதை தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம், இல்லை இந்த மாதிரி தோசைக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.